இந்த நாளிலும் கர்த்தர்களோடு கூட பேசும்படியே கொடுத்த வசனம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனம். இதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமின் தாழ்மையை பாருங்களேன். அவர் எத்தனையாய் ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகின்றார். இதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியேன் என்று சொல்லி அவர் சொல்லுவதை பார்க்கின்றோம். தன்னை சாம்பல் என்றும் தாழ்த்தி கொள்கின்றார், தூள் என்றும் சாம்பல் என்றும் தன்னை தாழ்த்தி கொள்கின்றார். பிரியமானவர்களே, எப்படியாக பாருங்க, வசனம் கூட சொல்கிறது அல்லவா, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது அல்லவா. உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் உயர வேண்டுமானால், மேன்மையான இடங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால், கர்த்தருக்கு முன்பதாக மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளும் பொழுது, பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி தாழ்மையோடு நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் மேன்மையாய் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அப்படியாக இந்த நாட்களிலும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட தாழ்மையில் தான் ஆரம்பிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் மனம் திரும்புவதற்கு அவனுக்கு தேவை முதலாவது தாழ்மை தான். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் எப்படி தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னிடத்துல எவ்வளவோ பாவங்கள் இருக்கிறது, அசுத்தங்கள் இருக்கிறது, உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை நான் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி, அந்த பாவங்கள் என்னை வேதனைப்படுத்துகிறது, என்னால் சமாதானமாக வாழ முடியவில்லை ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் வாழ முடியலை, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை தாழ்த்தி மனங்கசந்து நீங்கள் அழுது நீங்கள் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது உங்கள் பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிப்பார். நீங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்தில் மனங்கசந்து நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நான் பாவி என்று சொல்லி நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பாவத்தை எல்லாம் கழுவி, அவருடைய இரத்தம், இயேசுவின் இரத்தம் உங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக மாற்றிவிடும். பிரியமானவர்களே, அதற்கு தாழ்மை நிச்சயமாக வேண்டும். பிரியமானவர்களே, அதனால் இந்த நாட்களிலும் கூட நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய பாடு மரணங்களை சிந்திக்க இருக்கின்ற இந்த நாட்களிலும் கூட ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்தில் ஒருவேளை ஏதாவது பாவங்கள் ஒருவேளை தடைக்கற்களாக இருக்குமானால் ஒரு தீர்மானம் எடுங்கள். கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், ஆண்டவரோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை நாட்கள் நீங்கள் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் நீங்கள் உழன்று கிடப்பீங்க. ஆண்டவர் எவ்வளவாய் அவருடைய இரத்தத்தை கொண்டு உங்களை மீட்டெடுத்தாரே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உங்களை ரட்சித்தாரே, உங்கள் குடும்பத்தை ரட்சித்தாரே, உங்கள் தனிப்பட்ட நபரை ரட்சித்தாரே. ஆனால் நீங்கள் கொஞ்ச நாட்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்தீங்க. ஆனால் அதற்கு பிற்பாடு உலகத்தின் மனிதர்களைப் போல பாவங்களுக்கும் அசுத்தங்களுக்கும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டீங்க இல்லையா? ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. எவ்வளவோ ஆண்டவர், என் பிள்ளை என்னிடத்துல வராதா, என் பிள்ளையோட பாவத்தை நான் கழுவி சுத்திகரித்து என்னுடைய பிள்ளையா நான் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவளோடு பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி உங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை விட்டு விட்டு இந்த நாட்களிலும் கூட ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, நான் இனியும் இஷ்டப்படி போகாதபடி நான் ஒரு தூள், நான் ஒரு சாம்பல் என்று சொல்லி உங்களை தாழ்த்தினவர்களாக சிலுவைக்கு முன்பதாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். பிரியமானவர்களை, பாவத்துக்காக மனங்கசந்து ஆண்டவரை நோக்கி உங்கள் இரக்கத்துக்காக நீங்கள் கெஞ்சுங்கள். கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னிப்பார். எத்தனை நாட்கள் நீங்கள் இப்படி சமாதானத்தை இழந்து நிற்பீர்கள்? ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் எத்தனை நாட்கள் இப்படி நீங்கள் ஓடுவீர்கள்? பிரியமானவர்களை, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் மனம் திரும்பினவர்களாக ஆண்டவருடைய பாதத்தில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உங்களை தாழ்த்தி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். பாருங்க, யோபு கூட பாருங்க, சாம்பலில் இருந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்கிறார். கதிர்கிறதை பார்க்கிறோம். சாம்பலில் உட்கார்ந்து தன் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி தன் மனவருத்தத்தை எல்லாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்தினார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அதனால யோபின் சிறையிருப்பை எல்லாம் தீர்த்து இழந்து போன எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனால நீங்களும் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது அல்லவா, சங்கீதம் 138:6. அதனால நீங்களும் கர்த்தருக்கு பிரியமாக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.